கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 78 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தொடர்ந்து விசுவாசத்தை பற்றி பேசிட்டு வந்தோம். இப்போ நம்ம கிறிஸ்துமஸ் ஆண்டவர் எப்படி கிறிஸ்துவா வரார், கன்னிமரியால அவங்களுக்கு எப்படி அவரை பெற்றெடுக்கக்கூடிய கிருபை கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். லூக்கா 1:28. அவள், அதாவது மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவரை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்றார் தூதன். பாருங்க எப்படி ஒரு வரம் கிடைக்குது பாருங்க. அவங்க ஆண்டவரை பெற்றெடுக்கக்கூடிய வரம். உலகத்தை படைச்சு அவர் தான் நடத்திட்டு இருக்காரு. ஆனா அவர் ஒரு சிலத முறைமை நியமங்கள் ஒரு சிலதை பண்ணணும், பாவங்களுக்கு பலி போயிட்டே இருக்கு. அதனால அவரு மனிதரா பிறக்கிறார். ஒரு மனு உருவெடுக்கிறதுக்காக சூஸ் பண்றாங்க. செலக்ட் பண்றதுல மரியாளுக்கு அவங்களுக்கு அந்த வரம் கிடைக்குது. அவங்களதான் அந்த தூதன், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அப்புறம் அதான் அவரை பத்தி, அவர் ஆண்டவர், அவர் பெரியவரா இருப்பார், அவர் தாவீதோட சந்ததி, அவர் அரசாழ்வார், அவர் யாக்கோப அரசாழ்வார். அது ஆண்டவரை பத்தி, அவர் ஆண்டவர், அவர் பெரியவர், அவர் மனுஷகுமாரன், அவர் உன்னதமான குமாரன் அப்படின்னு அந்த தூதர் ஆண்டவரை பத்தி சொல்றார். என்னன்னு சொல்றாரு பாருங்க, 32ஆம் வசனத்துல, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமான குமாரன் தேவனுடைய குமாரன். 33ஆம் வசனம், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்னைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். பாருங்க, ஆண்டவரை பிறக்க போறவரை பத்தி முன்னாடி சொல்றாங்க. மரியாதை அவங்களுக்கு தெரியாது யார நம்ம பெற்றெடுப்போம், எப்படி என்ன ஆயுதுன்னு. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க சொல்றாங்க 34, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியானே என்றால். பொதுவா உலக பிரகாரம் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி பிள்ளை பெற்று இப்படித்தானே குடும்பங்கள் வரும். அதனால அவங்க அந்த பிரகாரம் தான் அவங்க யோசிக்கிறாங்க. உலக பிரகாரம் புருஷன் இல்லாம எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்ன்றது அவங்க சொல்றாங்க. அப்ப பாருங்க தேவதூதன் என்ன சொல்றாரு. தேவதூதன் அவளுக்கு பிரதித்துரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நேரிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பாருங்க, இதான் மெயின். தேவதூதன் சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவி வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், உங்ககிட்ட பிறக்கிறவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாரு தூதன். அப்போ அதான் சொல்லிட்டு சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இத சொல்றதுக்கு முன்னாடி, உன் ஜனத்துல இருக்க எலிசபெத் முதிர் வயதுல கர்ப்பமா இருக்கா, அது 6ஆம் மாசம் அவளுக்கு. யார் அவங்க வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்க? யோவான் ஸ்நானகர். இது வேற விஷயம், இது இன்னொரு முறை நம்ம பேசலாம். ஏன்னா சக்கரியான்றவருடைய மனைவி தான் எலிசபெத். அவங்களுக்கு வயசான பிறகு கர்ப்பத்தை மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனே சொல்றாரு பாருங்க. வயிற்றுல இருக்கிறது யோவான்றது தான். அது கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுதான் நம்ம நிறைய விசுவாசத்தை பத்தி பேசிருக்கலாம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுதான் இங்க தூதன் சொல்றார். பசுத்தாவினால கர்ப்பமாயி நீங்க பெற்றெடுப்பீங்க. அவர் தான் இயேசு, அவர் தான் தேவனுடைய குமாரன், அவர் தான் உன்னதமானவருடைய குமாரன். அவர் அரசாழ்வார், அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை, அவர் வல்லமை உள்ளவர் அப்படின்னு தூதரெல்லாம் சொல்றார். பாருங்க, இது நடந்தது. அதுக்கப்புறம் தேவதூதன் போயிடுறார். அவங்களுக்கு அந்த வரம் கிடைச்ச உடனே அந்த வரத்தால என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதான் மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு போறாங்க. சக்கரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டாள். உங்க கர்ப்பத்தின் கனி ஆஸ்வதிக்கப்பட்டது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள், கர்ப்பத்தின் கனியும் ஆஸ்வதிக்கப்பட்டது. 43ஆம் வசனத்துல சொல்றாங்க பாருங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனாலே கிடைத்தது. இதுதான் உலகத்தில் ஆண்டவர் எப்படி வராரு அப்படின்றத தூதர் அறிவிக்கிறாங்க. பெற்று எடுக்கிறதுக்கு கன்னிகையான மரியாதை
ஆண்டவர் சூஸ் பண்றார் தேவன். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு அவங்க கர்ப்பமாவாங்கன்றத வெளிப்படுத்துறாங்க. இந்த வரம் கிடைச்ச உடனே அவங்க சகரியா வீட்டில் பிரவேசித்த பிறகு எலிசபெத் வயிற்றில் இருக்க பிள்ளை துள்ளி குதிக்குது, பரிசுத்தாவியால நிரப்பப்படுது. எலிசபெத் பரிசுத்தாவியால நிரப்பப்படுறாங்க. இதெல்லாம் நடக்குது பாருங்க. ஆண்டவர் அந்த இவங்க தான் சூஸ் பண்ண உடனே அவங்களுக்கு அந்த ஒரு வல்லமை கிடைக்குது பாருங்க. எப்படி பாருங்க, நம்மளால ஆண்டவரை தரிசிக்கவே எவ்வளோ பெரிய விஷயம். ஆண்டவரை தரிசிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆண்டவரை முகமுகமா பார்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆண்டவரை கனவுல கண்டாலே அது நமக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தம். அப்படி ஒரு வரம். அவரோட பேசுறது, அவர் குரலை நம்ம கேட்டா, அதெல்லாம் அந்த காலத்துல கேட்டிருக்காங்க, அவரோட பேசியிருக்காங்க. ஆனா அவரை யாரும் பார்க்கல. ஆனா இவங்க அவர் தேவன் குழந்தையா பிள்ளையா பிறக்கிறார். ஏன் பிள்ளையா பிறக்கிறார்? மனு உருவம் எடுத்து ரத்தமும் சதையும் கொண்டவரா பிறந்து இந்த உலகத்துல ஒரு சாதாரண, அவர் பிறக்கும் போது கூட பாருங்க, ஒரு ஆடம்பரமான ஒரு மாளிகையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆடம்பரமான மாளிகையை அவரே உருவாக்கி இருக்கலாம். அதெல்லாம் செய்யல பாருங்க. இப்படிதான் ஒரு எளிமையான முறையில பிறந்து எளிமையா மக்களோட மக்களா வாழ்ந்து மக்களுடைய தேவைகளை, அதாவது தேவைகளை மட்டும் இல்ல, பிரச்சனைகளை தீர்க்கிறவரா இருக்காரு பாருங்க. தேவைகளை சந்திக்கிறவரா, பிரச்சனைகளை தீர்க்கிறவரா, நோயை குணமாக்குறவரா, இப்படிதான் அவரு இந்த உலகத்துல வராரு. ஆனா சாதாரண ரத்தமும் சதையும் கொண்ட ஒரு மனுஷனா தான் இருக்காரு. ஆனா பாவம் செய்யாத பரிசுத்தரா வாழறார். மனுஷரா பிறந்தோம். நமக்காக இந்த உலகத்துக்கு பாருங்க எவ்வளவு நல்லதை கொண்டு வந்திருக்காரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவரால் ஆகும். அவர் தான் தேவன், உன்னதமானவர், உன்னதமான குமாரன் அப்படின்னு தூதன் சொல்றாரு. இத நம்ம கிறிஸ்துமஸ் விழா வீட்டுல பிரியாணி செஞ்சு பலகாரம் செஞ்சு மத்த எல்லாம் கொண்டாட்டம், புது துணி எல்லாம் போட்டு எல்லாம் செய்யறது, அது நம்ம கொண்டாட்டம் தேவைதான். ஆனா ஆண்டவர் பிறந்ததோட நோக்கம், அவர் எதுக்காக பிறந்தார், எதுக்காக நமக்கு இந்த கிறிஸ்துமஸ், எப்படி அவர் வரார் இந்த உலகத்துல, எவ்வளவு பெரிய தேவாதி தேவன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, அப்படி இருந்தும் சாதாரண ஒரு பிள்ளையா ஒரு மனுஷ உருவெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நமக்காக. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. இந்த நாள் அவரை குழந்தையா நினைச்சு பிறந்த நாள் கொண்டாடி, அப்படி இல்லை. அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கார். நேற்று மின்றும் என்றும் மாறாதவரா இருக்கார். இன்னைக்கு அவர் குழந்தையா பிறக்கல, பர்த்டே கொண்டாடுற மாதிரி நாம் அப்படி கொண்டு போக கூடாது. அவர் உலகத்தை படைச்சாரு, அப்புறம் மனூர் எடுத்து வந்தாரு, எல்லாம் அவர் வேலையெல்லாம் முடிச்சு பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்காரு, என்னைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்காரு. அதை நம்ம நினைவுக்கு வரணும். ஆண்டவரோட பிறப்பு எப்படி பிறந்தாரு, எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாரு, அதை நம்ம இந்த வேதத்துல இருக்க வசனங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஆண்டவர் எப்படி எவ்வளவு ஒரு எளிமையா தன்னை தாழ்த்துறார். அதாவது வானமே சிங்காசனம் அவருக்கு, வானமும் பூமியும் உலகம் அனைத்துக்கும் சொந்தக்காரரா இருக்கவர் ஒரு சாதாரணமா ஒரு கண்ணின் வயிற்றுல பிறக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு தேசத்துக்கு அதிபதியாவோ இல்ல ஒரு பெரிய பணக்காரன் இருக்கவன் ஒரு எளிய வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கிறது நடக்குமா? இந்த உலகத்துல யாராவது அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு எளிய வாழ்க்கை முறைக்கு வருவாங்களா? ஒரு மனுஷன் அவங்க வாழ்க்கை முறைய மாற்ற மாட்டாங்க. ஆனா அவரு பாருங்க, அவர் தேவன், உலகம் முழுவதுக்கு அதிபதி, எல்லாமே அவரு கட்டுப்பட்டு தான். ஆனா அவரு பாருங்க, அப்படியே அவ்வளோ ஒரு வல்லமை உள்ள தேவன் தன்னை தாழ்த்தி ஒரு சிறுபிள்ளையா பிறக்க இந்த உலகத்துல சிறுபிள்ளையா பிறந்து நமக்காக எல்லாம் செய்யறார் பாருங்க. எவ்வளவு அதிசய அற்புதம் இதெல்லாம் செய்யறார். இதுதான் கிறிஸ்துமஸ். அவர் எப்படி அவர் தேவன், தேவன் நமக்காக இறங்கி சிறு பிள்ளையா பிறக்கிறார், கண்ணின் வயிற்றுல பிறந்து மனு உருவெடுத்து நமக்காக இந்த உலகத்துக்கு வரார். இதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துவின் பிறப்பை பத்தி இதைதான் நம்ம சொல்லணும். தேவனே நமக்காக இறங்கி வரார். இதுதான் அவர் தன்னை தாழ்த்தி மனு உருவெடுத்து நமக்காக இந்த உலகத்துக்கு வரார். இதுதான் நமக்கு கிறிஸ்துமஸ். நினைவு கூர்ந்து கிறிஸ்துமஸை கொண்டாடணும். மேரி கிறிஸ்துமஸ் டு ஆல் ஆஃப் யூ. 26th Tuesday அண்ட் 2nd Tuesday, இந்த 2 டியூஸ்டேவும் நம்ம அப்லோட் பண்ண மாட்டோம். ஏன்னா கிறிஸ்துமஸ் எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருப்பீங்க, அதே மாதிரி நியூ இயர் அப்பயும் கொண்டாட்டத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த 26th Tuesday இருக்காது, அப்லோட் பண்ண மாட்டோம். இதோட நெக்ஸ்ட் ஃப்ரைடே தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.